இனி எமக்கு உளதென நாம் நினைக்கும் எம் கதி இழக்கினும் யாம் கட்டுரை இழக்கலாம் அப்படிங்கிறார். சொன்ன தாண்டா போடா, நாங்க எப்படி செத்து போறோம். அப்ப தேவர்கள் மாதிரி பொழியறாங்க, வருது இருந்தாலும் விடிஞ்சு போகுது. அப்ப அந்த ஒழுக்கம் அவனை விட அவன் துணைக்கு இருந்தனாலே அவன் ஹரிச்சந்திரனா இருந்தான். அதனாலே இந்த அக ஒழுக்கம் நமக்கு சரியாக இருக்க வேண்டுமானால் நம்முடைய மனைவியாக இந்த துணை சரீரத்துக்கு புற ஒழுக்கம் வேண்டும். இங்கே அகம் என்பது என் சிவனும், புறம் என்பது என் சிவகாமியும். இவளுக்கு ஒழுக்கம், பர ஒழுக்கம் வேணும். புற ஒழுக்கம் இருந்தால் தான் அக ஒழுக்கம் வரும். அந்த ஒழுக்கத்தை பத்தி பேசுறதுக்கு இன்னும் கூட ஒரு சில கொஞ்சம் நூல் எழுதுகள் ஹரிச்சந்திரனை விட்டுடுவோம். இப்ப அப்பா வர்ணிக்கிற மாதிரி அகத்திலே உள்ளவது ஆண் என்றும் புறத்திலே உள்ளது பெண் என்றும். புராணங்களிலே சொல்லப்படுவது பெண்களுக்குத்தான் ஆசை அதிகம், பெண்களுக்குத்தான் ஆவல் அதிகம். ஆமா, இங்கே ஜீவன் என்பது ஆணாகவும் சரீரங்கள் எல்லாம் பெண்ணாகவும் இல்லை. பெண் சரீரம் ஆண் சரீரம் கிடையாது. பேணப்படுவது பெண், ஆள்பவன் ஆண், அவ்வளவுதான். இப்போ இவளுக்கு தான் உண்ணணும், உடுத்தணும், போகணும், வரணும் எல்லாம் உண்டு. அகத்துள்ளவன் அமைதியா இருப்பான். அவனுக்கு ஆனந்தம் மட்டுமே வேணும். ஆனந்தம் தான் அவனுக்கு வேற எதுவும் தெரியாது. இவள் உண்ணணும், உடுத்தணும், எல்லாம் போகணும், வரணும்ட்டு. இந்த நிலையிலே தனக்கு ஒரு கணவன் இருப்பதையே அறியாமல் இவள் வாழ்கிறாள். ஆரம்ப காலங்களிலே கொண்டவனை விட்டு விட்டு கண்டவனோடு உறவு வைத்துக் கொண்டு வேசித்தனம் செய்கிறாள். இந்த சரீரம் தெரியாது தனக்கு கொண்டவன் ஒருத்தன் இருக்கிறான். அதுக்கு ஆசைப்படு, பொண்ணு வேணும், புடவை வேணும், நகை வேணும், நட்டு வேணும், அது வேணும், இது வேணும். வாழ்ந்து வாழ்ந்து கடைசியே ஒரு நாள் மண்டையை போட்டு செத்து போறான், அல்ல ஒரு புருஷன் விட்டு போறான். அது அஞ்ஞானம். அஞ்ஞான காலத்திலே அவனுக்கு அகங்காரம் இருக்கிறதுனாலே அலங்காரமா ஆடிட்டு இருக்கிறான். அவளுக்கு போதிப்பதற்கு ஆள் இல்லை. ஒரு காலகட்டத்திலே உள்ள ஒருத்தன் இருக்கிறான், அவனை நம்பித்தான். உள்ளே இங்கே இருப்பன் இறைவன் என்கிற தத்துவம். நம்ம இன்னும் ஜீவனுக்குள்ள வரல. இறைவன் என்கிற தத்துவத்தை போதிக்கப்படும் போது அங்க விஞ்ஞானம் உள்ளே இப்ப வியாபாரம் பண்றான். இவள் உனக்கு கொழுக்கட்டை பண்ணி தர, எப்படி? பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன், கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா. நான் இதெல்லாம் கொடுக்குறேன், விளைபொருள் நான் உண்டாக்குனதில்ல, இதெல்லாம் நான் அவனுக்கு கொடுக்குறேன், நீ எனக்கு கொடு இப்படின்னு கடவுள்கிட்டே பேரம் பேசுறது இந்த சரீரம். உனக்கு கோழி வெட்டுறேன், ஆடு வெட்டுறேன், பொங்கல் வைக்கிறேன், கொழுக்கட்டை வைக்கிறேன், நிவேத்தியம் பண்றேன், தீக்குழி விடுறேன், ஊர்வலம் பண்றேன், எல்லாம் தண்ணிட்டு இவனுக்கு போய் சேராது. ஏன்னால் இவள் தெய்வம் என்று நம்பி இருப்பது புறப்பொருட்கள். அதையும் கடந்து அஞ்ஞானத்திலிருந்து வேசியத்தனம் முடிந்து விஞ்ஞானம் வந்த போது இவள் வியாபாரம் செய்கிறாள். கடவுளோடு வியாபாரம். அவ கடவுள்கிட்ட போக முடியாது, ஏன்னா கொண்டவன் உள்ள இருக்கிறான். கண்டவன் கூட வியாபாரம் பண்றான், இது பண்றான், அது பண்றான். நான் ஒரு கோயில் இருக்கிறேன், நோன்பு இருக்கிறேன், பட்டு புடவை சாத்துறேன், தங்கத்தில் வாங்கி சாத்துறேன். வேலைக்கு ஆகாது. அந்த வியாபாரம் ஒரு நாள் தோற்று போகும். அப்பொழுதும் மரணம். எந்த தெய்வமும் காப்பாற்றாது. ஏன்னா தெய்வம் நின்று கொள்ளும், இது நிறுத்தி கொள்ளும். எப்போது அஞ்ஞானத்திலிருந்து விஞ்ஞானத்திலிருந்து மெய்ஞானத்துக்கு அவள் வருகிறாளோ அப்பொழுதுதான் கொண்டவன் இருக்கும்போது நாம் கண்ட ஆட்டம் ஆட முடியாது, ஆடக்கூடாதுங்கிற தெளிவு வந்த போது அவனே கதி, சரணாகதி. எல்லாம் நின் செயல் ஆவதன்றி என்னால் ஆவது ஒன்றும் இல் அப்படின்னு பொருள் வேற மாதிரி சொல்லுவாங்க. என்னால ஒன்றும் பண்ண முடியாது, எல்லாம் நீ தான் பார்த்துக்கணும். அப்படி இல்லை. இனி நான் செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலை எப்பொழுது எனக்கு வருகிறதோ அப்போதான் மேலே போக முடியும். இன்னும் அதை வந்துட்டேன், இங்கே பேசிட்டேன், சாப்பிட்டோம்னா 2 மணிக்கு அங்கே போகணும். இன்னும் நான் செய்வதற்கு சில காரியங்களை மனதுக்குள்ளே வைத்திருக்கிற வரைக்கும் நான் மேலே போக முடியாது. இனி செய்வதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலை எனக்கு எப்பொழுது வருகிறதோ அப்பொழுதுதான் எல்லாம் அவன் செயல். எல்லாம் நின் செயல் ஆவதன்றி என்னால் ஆவது ஒன்றும் இல்லை. மாம்பழம் எப்படி பழுத்து தன் தாயிடமிருந்து பற்று அற்று இட்டு விழுகிறதோ அது போல விழுற வரைக்கும் நீங்க பயிற்சி பண்ணிட்டு தான் இருக்கணும்.
பகவானை நினச்சிட்டு தான் இருக்கணும், தேடிட்டு தான் இருக்கணும், ஆறுதல் அருள்வாயின்னு பாடின்னு தான் இருக்கணும். ஆக அகம் தூய்மை அடையாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. புறம் தூய்மை கூட ஒதுக்கி வைக்கிறாங்க. ஏன்னா சேற்றில் கிடக்குது, மாத்தில் கிடக்குது விவசாயி. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிற, பெரிய விவசாயி என்ன பண்ணுறான், சுற்றுவான், ஒன்றா நாராயணா அப்படின்னு சொல்லிட்டு வேலையை பார்க்க போயிடுவான். சாயங்காலம் வீட்டு படுக்க வரும்போது நாராயணா சொல்லிட்டு படுத்துருவான். அவனுக்கு மோட்சம் கிடச்சித. நாரதர் கேட்டாரான், சதா நேரமும் நாராயணா நாராயணா நாராயணன் உன் பேரையே சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைக்கலடா. அது காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை சொன்னவனுக்கு இந்த கரியாது. உடனே ஒரு எண்ணெய் கிண்ணத்து கதை தான். எண்ணெய் கிண்ணத்தை ஃபுல்லாக வழியை கொடுத்துட்டு இந்த பூலோகத்தை ஒரு சுற்றிட்டு வா, எண்ணெய் சிந்தாமல் வாங்கினாராம். இவர் வாங்கினவர் எண்ணெய் மேலேயே கண்ணை வச்சுன்னு போனாராம், உலகத்தை சுற்றிட்டு வந்தார். சரிடா, இவ்வளோ 24 மணி நேரம் சுற்றினேன், எத்தனை தடவை நாராயணன் கூப்பிட்டேன்னா, ஐயோ மறந்தே போச்சே. அப்போ அவன் விவசாயி, தோட்டம் தொறவு, தண்ணி மண்ணு, பொண்டாட்டி புள்ள குழந்தை குட்டி ஆடு மாடு இவ்வளவும் பார்க்குறவன் காலையில் ஒரு தடவை சொன்னான்னா, சாயங்காலம் ஒரு தடவை சொன்னான்னா, அட்லீஸ்ட் ஹி கெப்ட் இன் மைண்ட். உனக்கு அது கூட இல்லைடா. அப்போ இவ்வளோ கடமைகளுக்கு நடுவில் அவன் உன்னை தொழுதான் பாரு, அதுக்காகத்தான் நான் அவனுக்கு மோட்சம் இல்லை. அதே மாதிரி மோட்சகதி போகிறதுக்கு இன்னொரு கதையும் சொல்லுவாங்க. 2 பேர் என்ன மாதிரி ரொம்ப அறிவாளிங்க, என்ன மாதிரி என்ன மாதிரி அவ கடவுள் நேரா வந்தாரு. முதல்ல ஒருத்தன் கொடுத்தாரு, பக்தா உனக்கு என்ன வேண்டும்னா, எனக்கு மோட்சம் கிடைக்கணும்னா. அவ்வளோதானே, இன்னும் 7 பிறவி எடு, இதே ஜபம் பண்ணு, மோட்சம் கிடைக்கணும். ஐயோ 7 பிறவியான்னா. அவனை கூப்பிட்டாரு, தம்பி உனக்கு எனக்கு மோட்சம் தான். நீ எங்கே உட்காந்துருக்குற, புளிய மரத்தடி இல்லை, அது மொத்தம் எத்தனை இலை இருக்குது, அது கிடக்குது. நான் கோடி கணக்கில் என்ன எத்தனை இலை இருக்குதோ அத்தனை ஜன்மம் எடுத்து நீ என்ன ஜபம் பண்ண. அப்பா பாக சந்தோஷம் ஆடிக்க. இவ்வளோ இலை முடிஞ்சு இத்தனை ஜன்மம் எடுத்து நான் பகவான் சிந்தனையிலே இருக்கணும்னா பெரிய கொடுத்து வச்சவன், இதை விட எனக்கு பாக்கியம் வேணான்னு போய் உக்காண்டான் மரத்தடியில். அப்படியே சொர்க்கத்துக்கு போயிட்டான். இவன் இன்னும் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறான் 7 ஜன்மம். அந்த மாதிரி பொறுமையும் தற்சார்பு நம்பிக்கையும் எளிமையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அப்பா எளிமையாக சொல்லி கொடுத்துருக்காரு. பணக்காரனுக்கு அல்ல. இந்த சித்த வேதம் வறியவர்களுக்கு, மனசினாலே இல்லை, பொருள் வறியவர்களுக்கு, மனசில் அவன் பெரிய பணக்காரன், அவங்களுக்கு கிடைக்கும். கிடைத்ததை விடாமல் கைப்பற்றி, நான் இவ்வளோ சீக்கிரம் விட மாட்டேன், நீங்கள் 2 நிமிஷம் 10 நிமிஷம் இருக்கலாம். யாரை எப்போது பழி வாங்க வேண்டும் என்று அதை பழி வாங்கணும். அதனால தான் டைம் ஆச்சா, அது பரவாயில்ல, அதுக்குள்ள போட்டு உதவி பண்ணணும். எல்லாரும் நம்ம சாமி சொன்ன சத்தியம், நீ என்னை பற்றி பரப்புறதுக்கு பதிலே என்ன மாதிரி வாழ்ந்துக்காட்டு, நான் சொன்ன மாதிரி வாழ்ந்துக்காட்டு, அது நடக்குன்ற மாதிரி ஒரு அன்னதானம் போடுறோம் பொதுமக்கள். வித்தியார்த்திக்கு இங்கே நம்ம சமைப்போம். ஒரு 4 கை நம்ம எல்லாம் நின்று பரிமாறிட்டு பண்ணிட்டு அப்புறம் நம்ம சாப்பிடலாம். ஜபம் முடிச்சு தான் அப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலாமான்னு கேட்கலாம். வரலாமா? அண்ணன் மோகா கையில் நீங்கள் எல்லோரும் பற்றி கேட்க